Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்த போதைப் பொருள் விற்பனை தமிழகத்தில் நடமாடுகின்ற பொழுதே நான் எச்சரிக்கை விட்டேன் இந்த அரசாங்கத்துக்கு. ஆட்சி பொறுப்பேற்று திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு அப்பொழுதே நான் தொலைக்காட்சியின் வாயிலாக எச்சரிக்கை விடுத்த இந்த அரசாங்கத்துக்கு. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியின் முறையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசினோம். அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்டாலின் நாங்கள் சொல்வதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய ஆட்சி, சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கணும். மிக மோசம். அந்த போதைக்கு அடிமையாயிட்டு அவரை திருத்தவே முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு வெட்கக்கேடான ஆட்சி தொடர வேண்டுமா சொல்லுங்க. அதே போல எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசி வந்தார். தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார், தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. செஞ்சாங்களா? நேற்றைக்கு முன்தினம் கிருஷ்ணகிரி அங்க பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார், நீட் தேர்வை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கை விரிச்சிட்டார். ஏற்கனவே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே போன தடவை நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், எங்களால் நீட் தேர்வு விலக்களிக்க முடியல, நீதிமன்றத்தில் தீர்ப்புன்னு. அதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, அதற்கு எதிராக மாநில அரசு செயல்பட முடியாது. அதை சொல்லி சொல்லி பல முறை நாங்கள் சொன்னோம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இளைஞர்கள், பொதுமக்களை, பெற்றோர்களை ஏமாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து மக்களிடத்திலே வாக்குகளை பெற்றார்கள், இளைஞர்களை வாக்குகளை பெற்றார்கள், ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றைய தினம் நடக்காது என்று கைவிரித்து விட்டார். நேற்றுக்கு முன்தினம் தெளிவாக சொல்லிட்டார் கூட்டத்தில், கிருஷ்ணகிரி கூட்டத்தில், இனிமேல் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியாது. இதைத்தான் நாங்களும் தொடர்ந்து சொன்னோம். ஆனா இதிலிருந்து என்ன தெரியுது? பொய்யான அறிவிப்பை திமுக வெளியிட்டது அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. பொய்யான அறிவிப்பு தானே. இன்னொன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு சொன்னார். ரகசியத்தை வெளியிட்டாரா? இப்ப வெளியிட்டாங்க, முடியாதுன்னு வெளியிட்டாங்க. இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் நீட் தேர்வு ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு, அவர் எப்ப அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாரு, இனிமேல் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.